தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் இப்போ நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போ விறுவிறுப்பாக ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அடுத்து இந்த படத்துடைய அப்டேட்டுகள் எதுவுமே வெளியாகல. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கே ரசிகர்கள் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வெளியிட்டுட்டாங்க. இதனால தல ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இணையதளங்கள்ல வைரலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தல ரசிகர்கள். அடுத்து 5 நிமிடத்திற்குள்ள இந்திய அளவுல நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஹேஷ்டாக் தான் மாஸ் காட்டியது. இதனால பலரும் வியந்து போனாங்க. காரணம், இந்த திடீர் அறிவிப்புக்கே இப்படியா அப்படின்னு பலரும் ஷாக் ஆனாங்க. வினோத் சார் இயக்கத்துல போனி கபூர் சாருடைய தயாரிப்பால இந்த படத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம யுவன் சங்கர் ராஜா அஜித் சாருக்கு மியூசிக் போடுறாரு. நம்ம யுவன் சங்கர் ராஜா படம் ஆரம்பத்தில இருந்தே இந்த படத்துடைய இசையை பற்றி எந்த ஒரு தகவலையுமே வெளியிடாமல் இருந்தாரு. அதை தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த படத்துல 2 பாடல்கள் 2 BGM இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின் இந்த படத்துடைய பாடல்களை பற்றி ரசிகர்களுடன் இணையதளங்களையும் கலந்துரையாடினாரு. அப்போ இந்த படத்துல ஒரு பாடல் ஒரு BGM முடித்து விட்டதாகவும் மேலும் அடுத்த பாடலுக்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் சொன்னாரு. இந்த படத்துல மற்றொரு பாடலை நம்ம பா விஜய் சார் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த தகவலை அவரே அண்மையில ஒரு மேடையிலும் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவும் இணையதளங்கள் செமையா வைரல் ஆச்சு. இவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக எந்த படத்திற்குமே பாடல்களை எழுதவில்லையாம். மேலும் இந்த படத்துல தல அஜித்திற்கு எழுதுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது நம்ம யுவன் சங்கர் ராஜா அஜித் சாருக்கான இன்ட்ரோ BGM தயார் செஞ்சுட்டு வராராம். அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக போயிட்டு இருக்கா. மேலும் ஹிந்தி பிங்க்ல பாடல்களே கிடையாது, தமிழ்ல பாடல்களும் ஒரு சில காட்சிகளும் தல ரசிகர்களுக்காக மாற்றி அமைச்சிருக்கிறாரா நம்ம வினோத் சார். அந்த வகையில தான் இந்த படத்துல தல ரசிகர்களுக்காக ஒரு மழை சண்டை காட்சியும் இருக்கா. இதுல நம்ம தல மாஸ்க் காட்டுவார் தெரியுது. இந்த படத்துல அஜித் சாருக்குன்னு ஒரு BGM இருக்கா. நேர்கொண்ட பார்வையில தலையுடைய இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னா யுவன் சாருடைய தெரிக்கும் BGMல அஜித் சாருடைய மாசான இன்ட்ரோ இருக்குமா. இதற்கு முன் இவர்களுடைய காம்போல இது மாதிரியான மாசான காட்சியை மங்காத்தா படத்துல தான் நம்ம பார்த்திருக்க முடியும். யுவன் சாருடைய தெரிக்கும் இசையில தல அஜித் சாருடைய மாசான இன்ட்ரோவை நேர்கொண்ட பார்வை படத்துல பார்க்க யாரெல்லாம் அவளை வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.